ஏன் எழுதிட்டு இருக்க? உண்மையில கைய வச்சனா? கற்ப எழுந்துட்டியா? எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க? I love you. I love you. I love you. இது பல தடவை சொல்லியும் நீ காதுல போட்டுக்கல. அது உன் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். இது என் ஹோட்டல், என் பர்சனலா இங்க யாருமே வர முடியாது. என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஏன் 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 பிடிக்கல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? எது இல்ல, நடந்துக்கிற இந்த அயோக்கியத்தனம் ஒண்ணு பார்க்காது. Of course. எந்த விஷயத்திலையும் தோத்து போகிறது எனக்கு பிடிக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதிகாரம் பண்ணிய பழக்கப்பட்ட பிரேம்குமார் காதலி கங்கா கிட்ட மட்டும் காலை பிடிக்கிறான்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட கெஞ்சறதை யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலையே இல்லை. ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை பத்தி கவலை பண்ணும் இல்ல? ஆமா, அது நியாயமா இருந்தா இப்ப கூட எடுத்தது உன் மேல கை வைக்காம தானே பேசிட்டு இருக்க. எனக்கு உன் மேல இருக்கிற வெறிக்கு உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கடிச்சு தின்னு தீக்கணும் போல இருக்கு. செஞ்சனா கேட்கறதுக்கு கொச்சையா தெரியும், ஆனா அந்த காதலுக்குள்ள இருக்கிற கண்ணியம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்ன விரும்புறேன்னு சொல்லு, என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லு. ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய நம்ம சாந்தி முகூர்த்தம் இப்ப கலாட்டாவோட நடக்கணும்னு தலையில எழுதியிருந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டா சொத்து பத்திரமா இருக்குல்ல. இரு, கதவை சாத்திட்டு வா. அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. மரியாதையா போயிடு. போறேன், கங்காவை கூட்டிக்கிட்டு. என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்க? என்னடா சொன்ன?
உங்க 2 பேர்ல யாரா பிரேம்குமார்? இவன் தான். இன்ஸ்பெக்டர், நான் பிரேம்குமாருடைய ஃபாதர். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பையனை நான் பெயில்ல விட முடியாது. பெயில் தேவைன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நிச்சயம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நான் வந்தது ப்ளீஸ், இந்த வாரத்துல என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. ஏற்கனவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சமயத்துல அவன் அரெஸ்ட் ஆயிருக்கான். டாக்டர் சீரியஸா ஃபீல் பண்றதால என் மகனை மெடிக்கல் செக்அப்புக்கு நீங்க அனுமதிக்கணும். கஸ்டடியில இருக்கும்போது குற்றவாளிக்கு மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கும் மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கணும். அதோட போலீஸ் பாதுகாப்போட தான் அனுமதிக்க முடியும். யூனோ? ரொம்ப தேங்க்ஸ். பை த பை, இப்படி ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்குங்கிறது என் பையனுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. அவன் மெடிக்கல் செக்அப்க்கு காரணம் கேட்டா என்ன பண்றது? மிஸ்டர் பாலசுப்ரமணியம், போலீஸ்காரனுக்கு யார எப்படி ஹேண்டில் பண்ணும்னு நல்லா தெரியும். உங்க மகனை ஆஸ்பத்திரி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.